Hello friends, welcome to Web Design Tamil tutorial part 6 Nachino. இதுவரையும் பார்த்தோன்னா எப்படி டொமைன் நேம் பர்ச்சேஸ் பண்ணுறது, சர்வர் பர்ச்சேஸ் பண்ணுறது, ஃப்ரீ வெப்சைட்டு பிளாக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, எதுக்காக காசு கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். இப்போ நான் ஃபைனலாக நம்ம வந்து இப்போது டொமைன் நேமும் நம்மளோட சர்வர் அப்படியும் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேலே என்ன பண்ணுறது, அதுக்குள்ளார நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத தான் இனி வர டுட்டோரியல்ஸில் நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து நம்மளோட இப்போ நீங்கள் நான் வந்து GoDaddyயில் என்னோடய சர்வர் டொமைன் நேம் வாங்கியிருக்கேன். ஸோ நான் இதில் தான் இப்போ சொல்லி தரப்போகிறேன். நீங்கள் எந்த வெப்சைட்டில் வாங்கினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எல்லா வெப்சைட்லேயும் மேக்ஸிமம் கண்ட்ரோல் பேனல்ஸ் அதை நம்ம ஒர்க் பண்ண போகிறது ஓரளவுக்கு ஒத்து தான் வரும். ஸோ அதனால் நான் வந்து இப்போ சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ப்ராடக்டில் ஹோஸ்ட் பண்ண அக்கௌண்ட்டில் மேனேஜ் நவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்குள்ளார போயிடும். உங்களோட அக்கௌண்ட் அதாவது லாக்இன் கேட்கும். உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன கொடுத்தீங்களோ அது வந்து கொடுத்துடுங்க. இப்போ வந்து அந்த என்னோடய அக்கௌண்ட்குள்ளார போயிட்டேன். இங்கே பார்த்தோன்னா டொமைன்ஸு, வெப் ஹோஸ்டிங், இமெயில் அதெல்லாம் இருக்கும். நான் வந்து என்னோடய வெப் ஹோஸ்டிங்கை இப்போ வந்து லான்ச் பண்ணுறேன். லான்ச் பண்ணேன்னு பார்த்தோன்னா இதுதான் என்னோடய கண்ட்ரோல் பேனல், அதாவது GoDaddy கண்ட்ரோல் பேனல். நான் வந்து சர்வரு, டொமைன் நேம் அதெல்லாம் இங்கே தான் வாங்கினேன். ஸோ அதனால் எனக்கு வந்து டொமைன் நேமும் இன்க்ளூட் ஆகி வருது. நான் இப்போ ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், அதாவது டிப்ஸ் சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து டொமைன் நேம் ஒரு இடத்துலையும் சர்வர் ஒரு இடத்துலையும் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் பார்த்தோன்னா ரெண்டுத்துக்கும் லிங்க் கொடுக்கறதுக்கு சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் என்னன்ட்டு வர கிளாஸில் சொல்கிறேன். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து சர்வரு, டொமைன் நேம் வந்து வாங்கும் போது ஒரே ஒரு கம்பெனியில் பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரே கம்பெனியில் வாங்கும்போது அவங்களே லிங்க் கொடுத்து வச்சுருவாங்க. அதனால் நம்மளுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. இதுவே வெவ்வேறு வெப்சைட்டில் இப்போ வாங்கினா எப்படி லிங்கிங்கெல்லாம் கொடுக்குறது அப்படின்றதெல்லாம் நான் வர கிளாஸில் சொல்கிறேன். இப்போதைக்கு அந்த கண்ட்ரோல் பேனில் ஓவர்வியூவாக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய வெப்சைட்டோட ஸ்னாப்ஷாட்டு இங்கே இருக்குது பாருங்கள். நான் வந்து இப்போது என்னோடய சர்வரில் இந்த வெப்சைட் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கு. இங்கே பார்த்தோன்னா வெப்சைட்டுக்கு போகிற லிங்கிங்கு அதெல்லாம் இருக்குது. அதே டைமில் இங்கே பார்த்தோன்னா அக்கௌண்ட்டோட நம்மளோட இப்போதைக்கு அக்கௌண்ட்டில் நம்ம பில்லிங் என்னென்ன பண்ணியிருக்கோம், எக்கனாமி நான் பார்த்தோன்னா பேசிக் ஸ்டார்டிங் இது தான் பண்ணியிருக்கேன். FTP யூஸரு, அப்புறம் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், எவ்வளோ டொமைன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் கொடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா IP அட்ரஸ் அதெல்லாம் இருக்குது. இங்கே வந்து பார்த்தோன்னா நம்மளோட கண்ட்ரோல் பேனலில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வேர்ட்ப்ரெஸ்ஸு, ஜூம்லா, ட்ராப்பல், இந்த மாதிரி ஒரு 4-5 அப்ளிகேஷன் இருக்குது. இன்னும் நிறையாவே இருக்குது. இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. இப்போது வந்து நிறைய பேருக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அதாவது எந்த ஸ்கில்லுமே இல்லாதவங்க எப்படி வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது, HTML அந்த மாதிரி தெரிஞ்சவங்களாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போது உங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆனால் வெப்சைட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்மலாக ஒரு MS வேர்டு வந்து நீங்கள் ஒர்க் பண்ண தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் அது வேர்ட்ப்ரெஸ்ஸை யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாகவே வந்து வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம். இப்படி நம்ம வேர்ட்ப்ரெஸ்ஸை யூஸ் பண்ணி வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நான் வந்து என்னோடய யூடியூப்பில் இல்லை என்னோடய வெப்சைட்டில் நான் போட்டிருப்பேன். அதாவது எப்படி வந்து வேர்ட்ப்ரெஸ்ஸை வச்சு வெப் டிசைனிங் பண்ணுறது அப்படின்றது. ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை ரொம்ப ஈஸியாகவே க்ரியேட் பண்ணலாம். அது வந்து வேர்ட்ப்ரெஸ் டுட்டோரியல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா என்னோடய யூடியூப் அக்கௌண்ட் நேம் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து தெரியும், YouTube/TheNanoBoy01 அப்படின்னு போட்டிங்கனாலையும் சரி, இல்லை என்னோடய வெப்சைட் நேம் www.skyfree.in அப்படின்னு கொடுத்தீங்கனாலையும் நீங்கள் வந்து போய் அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே பார்த்தோன்னா கீழே வந்து நம்மளோட டூல்ஸ் பார்த்தோன்னா நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்ட்டு இதெல்லாம் பற்றி நம்ம வந்து ஒவ்வொரு கிளாஸில் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தோன்னா FTP யூஸர், பேண்ட்வித் யூசேஜஸ்ஸு, இங்கே MySQL இதெல்லாம் பற்றி போட்டிருக்கு. நம்ம வந்து இப்போது இது எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றதெல்லாம் நான் வந்து வர டுட்டோரியலில் நான் கண்டினியூஸாக சொல்கிறேன். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது. அதாவது இங்கே வந்து நான் ஹோஸ்டிங் அக்கௌண்ட்டு, அப்புறம் டொமைனு, இமெயில் அப்படின்ட்டு. இப்போது டொமைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டொமைன் நேமில் பார்த்தோன்னா நான் எத்தனை டொமைன் வாங்கியிருக்கேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷனெல்லாம் இருக்கும். நான் ஒரு 3 டொமைன் வாங்கியிருக்கேன். ஸோ மூணு டொமைனையும் காட்டுது. இதெல்லாம் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, நம்மளுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நான் வந்து வர டுட்டோரியல்ஸ் சொல்கிறேன். இப்போதைக்கு கண்ட்ரோல் பேனல் ஓவர்வியூ பார்க்க போகிறோம், அவ்வளோதான்.
இப்போ நான் ஹோஸ்டிங் வந்தேன்னா பார்த்தீங்கன்னா தெரியுங்க skyfree.in அப்படின்ட்டு. நான் வந்து சர்வர் வாங்கும்போது பார்த்தோன்னா ஃப்ரீயாக அது கோடாடியில் போய்ட்டு ஹோஸ்ட் பண்ணும்போது பார்த்தோன்னா ஒரு சர்வர் கொடுத்துட்டு, அதாவது ஒரு டொமைன் நேம் கொடுத்துட்டு தான் நம்ம வந்து வாங்குவோம். skyfree.in அப்படின்ற பேரில் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அந்த skyfree.inல தான் நம்ம வந்து சர்வர் வந்து ரன் ஆகும். இப்போ ஓவர் வியூவாக பார்த்தோன்னா இந்த கண்ட்ரோல் பேனலில் என்ன நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். வர கிளாஸ்லேருந்து நம்ம ஒவ்வொன்றத்தையும் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.